ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் கர்த்தர் செய்வாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 27 அதிகாரம் 3 வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். பிரியமானவர்களே, அவர் காப்பாற்றுகிற தேவன். இதுவரைக்கும் உங்களை காப்பாற்றிட்டு வந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைங்களை, உன் மனைவியை, உன் கணவரை, உன் குடும்பத்தை, உன் சந்ததியை, உன் பிஸ்னஸை, உன்னுடைய வருமானத்தை இதுவரைக்கும் கர்த்தர் காப்பாற்றிட்டு வந்திருக்கிறார். அதுக்கு தான் அங்கே சொல்கிறாரு, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. நம் உயிர் வாழ்வதற்கு ஆவிக்குரிய தண்ணீராகிய அபிஷேகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நமக்கு ஆண்டவர் தண்ணீர் பாய்ச்சுகிறார். அபிஷேக நதியை கர்த்தர் நம்ம மேலே ஊத்துறார். என் ஆத்மா திருப்தி அடைவதற்காக, உன்னுடைய ஆத்மா திருப்தி அடைவதற்காக ஆண்டவர் தண்ணீரை உன் மேலே கர்த்தர் அனுப்புகிறார். ஃபாதர் பாட்பர் ஜீவ தண்ணீரை ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகிறேன். ஒரு ஜீவ தண்ணீரையும் ஆவியின் அபிஷேகத்தையும் கர்த்தர் உனக்கும் எனக்கும் அனுப்பி தண்ணீர் பாய்ச்சுகிறார். ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுகிறார். உன் குடும்பம் இதுவரைக்கும் சேதமாகலை. உன் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சேதப்பட விடலை. உனக்கு உண்டானதெல்லாம் சேதமடைந்து போக விடலை. இரவும் பகலும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யோசித்து பாருங்களேன். இதுவரைக்கும் பாதுகாத்துட்டு வந்திருக்கார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை காப்பாற்றி, என்னை பாதுகாத்து, தண்ணீர் பாய்ச்சி என்னை நடத்தி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பான்னு நன்றி சொல்லுங்க. ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் என்னை வெட்கப்படவே விடலை. இந்த மகனை, இந்த மகளை விடலைப்பா. இந்த மகளை காப்பாற்றி, இந்த மகனை கரம் பிடித்து நடத்தி, தண்ணீர் பாய்ச்சி, இரவும் பகலும் நீர் பாதுகாத்து, சேதம் அணுகாமல் கர்த்தர் இந்த குடும்பத்தை நடத்தி, இந்த குடும்பத்தை பாதுகாத்து ஆசீர்வதித்து கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரனையும் சகோதரியும் இந்த குடும்பத்தையும் கர்த்தர் கனம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உமது கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நான் உன்னை காப்பாற்றுவேன். நான் உன்னை குணமாக்குவேன். நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே. கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். ஷாத்தா நாமார் யாந்தா லாமாசியா. தேங்க்யூ லார்ட். அப்படியே கூட இருங்க. உங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென்.